இந்த ரோஹிணி பண்ணுற தப்பு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரியணும்னு யார் யாரும் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான எபிசோடை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். அப்போ தான் நாளைக்கான எபிசோடோட ப்ரெடிக்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்கில் ரோஹிணியோட ஃப்ரெண்டும் உக்காந்துட்ருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. எப்படி நம்ம அத்தை வாபஸ் வாங்கினாங்கன்னு சொல்லி அவளுக்கும் தெரியல, இவங்களுக்கும் தெரியல. இவங்க வித்யா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அத்தை சாதாரணமாலாம் இந்த மாதிரி கேஸ்லாம் வாபஸ் வாங்க மாட்டாங்களே, எப்படி வாங்கினாங்கன்னு சொல்லும்போது அது வித்யா சொல்கிறாங்க, ஏதாச்சும் மனசு மாதிரி இருப்பாங்க, அதெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்பாயிலாக இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, யார் எங்கள் அத்தையா, அவங்களுக்கு ஏதாச்சும் லாபம் தர மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்கள யாருன்னா மிரட்டி இருக்கணும், இது எப்படின்னு தெரியலன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் யார்கிட்டேருந்து வரும், நம்ம சிட்டிக்கிட்ட இருந்தான். அதுக்கு முன்னாடி சிட்டி இடத்துலலாம் இருக்குன்னா, சிட்டியோட குள்ளே தானே அந்த பிஏ இருந்திருப்பான். அந்த பிஏ வந்து ஷட்டெல்லாம் மாற்றிட்டு வெளியே கிளம்புறான். எங்கன்னு பார்த்தா, ப்ரோ இருங்க ப்ரோ, நான் போய் வெளியே போயிட்டு சரக்கும் போட்டு வரேன்னு சொல்லும்போது அதுக்கு இவர் மிரட்டுறாரு, டே என்ன அடிச்சடியில் எல்லாம் இறங்கிடுச்சு அவனுக்கு, ஒழுங்காக உள்ளே போய் உட்காரணுன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பாஸ் இப்போயே வெளியே போனால் தான் அவள் கன்ஃபார்ம் காசு கொடுக்க மாட்டா, அவள் நல்லா ஏமாற்றக்கூடிய ஆள், என்னையே ஏமாற்றி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டான்னு சொல்லும்போது அதுக்கு சிட்டி சொல்கிறாரு அவரோட தொகுரான பாணியில், அந்த ரோஹிணி வேணால் உன்னை ஏமாற்றலாம், ஆனால் அவள் என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது, என்னெல்லாம் ஏமாற்றினா அவள் பெருசாக மாட்டுவான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா ரோஹிணிக்கு அப்பயே ஃபோன் பண்ணுறாரு. அந்த ஃபோன் கால் தான் இப்போ வந்திருக்கு. என்ன கேட்குறாருன்னா, சிட்டி இந்த மாதிரி ரோஹிணி எப்போ அந்த காசு தருவீன்னு கேட்கும்போது அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, சிட்டி இப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லப்போ நீங்கள் எப்படி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சீனை கட் பண்ணுறாங்க. சீனை கட் பண்ணி முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து அவங்களோட மீனாவோட அம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல, நான் போயிட்டு அத்தைக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அவங்களோட விஜயோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க போகும்போது விஜயை வந்து பேக் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போகலான் தான் வராங்க. இவங்க வரதை பார்த்துட்டு அந்த வெட்டி பந்தாக்காக அவங்களோட பேக்கை படியிலே வச்சுட்டு அவங்க கிட்ட வராங்க. கிட்ட வரதுக்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்டு போய் கதவு திறக்கிறாங்க, இங்கே பாரு விஜயா யார் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லப்போ யாருன்னொடனே அவங்களோட சம்மந்தியை தான் மீனாவோட அம்மா வந்திருக்காங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு. இந்த மாதிரி மன்னிச்சிடுங்க சம்மந்தி, இந்த பையன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், அவன் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான், அதெல்லாம் மனசு வச்சுக்கன்னு சொல்லும்போது நம்ம விஜய் தான் தெரியுமா அவங்க எப்போ தான் மன்னிச்சிருக்காங்க, அதெல்லாம் என்றைக்கும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப இதுவாக தான் பேசுகிறாங்க. விஜய முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இவங்களை பார்க்காத மாதிரி இந்த பக்கம் திரும்பிட்டு தான் பேசுகிறாங்க. அது இவங்க யாருக்குமே ஒரு மாதிரியாக நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சம்மந்தி மன்னிச்சிருக்குன்னு சொல்லி எல்லோரும் மன்னிப்பு கேட்கும் போது கூட நம்ம விஜய் தான் தெரியுமே ரொம்ப திமிரு பிடிச்சவங்க, அவங்க மூஞ்ச கூட பார்க்காம அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டு அவங்க பாட்டுன்னு இவங்க பேசுகிறத இவங்க பதில் கவுண்டர் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம முத்து சொல்கிறாரு, அப்பாடி நல்ல வேலை லாயருக்கு 5 லட்சம் கொடுக்கதா போச்சு, என்ன பண்ணுறது அவ்வளோ காசு வேஸ்ட் தான் ஆச்சுன்ற மாதிரி சொல்லும்போது விஜய் அப்போ தான் யோசிக்கிறாங்க, அடாடா நம்ம 4 லட்சமாக கேட்டிருக்கலாமா அந்த லாயர்கிட்ட, தேவையில்லாமல் 2 லட்சம் கேட்டோம், 4 லட்சம் கேட்டிருந்தா நம்ம நிறைய லாபம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்பயும் பேராசை தான் படுறாங்க. அதை சொந்த பையனோட காசுன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட அம்மாவாக இருப்பாங்கன்னு சொல்லி அது என்ன ஆயிருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு பின்னாடி தான் ஏதோ நடந்திருக்கும். முத்து ஏதோ பெருசாக பண்ணியிருக்காரு, அது இவங்க ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அதனால தான் இப்படி அந்த பையன் மேலே அவ்வளோ வெறுப்பு காட்டுறாங்க. சரி வாங்க அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். இப்போ இந்த வீடியோ என்ன ஆகும்னா, அவங்க பேராசையான புத்தியோடு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரிம்மா அதான் முடிஞ்சுல மன்னிப்புலாம் கேட்டாங்களான்னு முத்து சொல்கிறாரு. சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி முத்து கூப்பிடும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் அந்த வீட்டுக்கு வரணும், நான் இவர் வெளியே போகும்போது என்ன கூப்பிட்டாரான்னு சொல்லி அண்ணாமலை அவங்க திட்டம் சொல்லும்போது அதுக்கு முத்து சொல்கிறாரு, யாருக்கிட்டனா அவங்க அத்தைன்னு சொல்லிவிட்டு அவங்க விஜயோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, அத்தை இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் இதே மாதிரி தான் கோச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க, அவரும் கூப்பிட்டு பார்த்தாரு, அவங்க வரா மாதிரி தெரில, அதனால் அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே விஜயா ரொம்ப பயப்படுறாங்க. அச்சோ இவர் டிவோர்ஸ் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பயப்படும்போது அதுக்கு முத்து இன்னொரு ஷாக்கை சொல்கிறாரு. என்னென்னா அங்கே அண்ணாமலை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார், இவராக ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இந்த மாதிரி அப்பா வந்து காலையில் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அம்மா வீட்டுக்கு, அதாவது அவங்க மாமியார் வீட்டுக்கு, விஜயோட மாமியார் வீட்டுக்கு. ஏன்னு கேட்டால் இங்கே ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி அவர் கிளம்புறேன்னு சொல்லி இவர் சும்மா அங்கே பயமுறுத்துறாரு. பயமுடுத்திட்டு அவங்க எல்லோரும் கிளம்புறாங்க. யாருன்னா முத்து மீனா அவங்க அம்மா எல்லோரும் சேர்ந்து வெளியே கிளம்புறாங்க.
கிளம்பும்போது இவங்க யாருன்னா விஜயாவும் விஜயாவோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னப்பா இந்த மாதிரி டிவோர்ஸ் எதனா பண்ணுவாருன்னு சொன்னப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இருந்தாலும் இருக்கலாம், நீங்கள் சீக்கிரமாக கிளம்புனோடனே அவங்க சொல்கிறாங்க, இது யார் வீடு, நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி அவங்க பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க வீட்டுக்கு போகிறது தான் அவங்க ஐடியான்னு. அதனால் அவங்க பேக் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போனோடனே வீட்டுக்கு போயிட்டு வெளியே நிற்கிறாங்க. முத்து வேக வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அங்கேயே இல்லைங்க உள்ளே வராதிங்கன்னு சொல்லி ஒரு கத்துறாரு. கத்தின உடனே எல்லோரும் பயப்படுறாங்க. ஏன் முத்து இந்த மாதிரி கத்துறீங்கன்னு சொல்லி ரோஹிணி கேட்கும்போது, நீங்கள் ஒன்றும் ஒரு பார்லரம்மா எனக்கு தெரியும்னு சொன்னப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் வீட்டை விட்டுலாம் வெளியே போக சொல்லலை, ஆர்த்தி தட்டு எடுத்துகிட்டு வா, ஆர்த்தி எடுன்னு சொல்லி அவனோட ஒய்ஃபை வந்து சொல்கிறாங்க. மீனாவும் போயிட்டு ஆர்த்தி தட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஆர்த்தி தட்டு எடுத்துன்னு வந்து 3 பேரும் ஆர்த்தி எடுத்து பொட்டு வைக்கிறாங்க. பொட்டு வச்சு உள்ளே கூப்பிட்டு வராங்க. உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வெளியே தான் நின்றுட்டு யாருன்னா விஜயா வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க உள்ளே தான் வாங்க கூப்பிட்றதுன்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட சொல்லும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனை வெளியே போக சொன்னேன், நீயே வெளியே போயிட்டு என்னை வேறு உள்ளே கூப்பிட சொல்கிறேன்னு சொன்னோடனே, சரி உள்ளே வான்னு சொன்னோடனே அவங்கள உள்ளே வந்து உட்காந்து நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கான கதை முடிஞ்சுது. இதில் என்ன நடந்திருக்குன்னா, ரோஹிணி தான் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. என்னாச்சுன்னா அவங்க கேஸும் வாபஸ் வாங்கிட்டாங்க. தூமினா வீட்டை விட்டே போகல, நான் பண்ண பிளான் எல்லாமே எனக்கே ரிப்பீட் அடிக்குதுன்னு சொல்லி ரொம்ப பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிட்டி வேறு அந்த 2 லட்சம் வேறு கேட்டிருப்பான். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஆகுது. என்னென்னா, எப்படியும் அத்தை வந்து ஏதாச்சும் அவங்கள பயம்படுத்தியிருப்பாங்க. பயம்படுத்தினாலும் அவங்க மாறுற ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ காசு தான் அங்கே போயிருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இதான் ப்ரோமோ ப்ரெடிக்ஷன் வந்திருக்கோம். ப்ரோமோவில் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து கிளம்புறாங்க. கிளம்பி எங்கே போகிறாங்கன்னா, விஜயாவோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்கள அழுத்து தான் இவங்களை மேட்ரை சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணுறாங்க. பண்ணும்போது இந்த மாதிரி கேட்குறாங்க, எப்படிங்க இந்த மாதிரி அவங்க காசு யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்தாங்களா, எப்படி அவங்க மாற்றினாங்க, எப்படி அவங்க வாபஸ் வாங்கினாங்க, எப்படி எனக்கு தெரியுமா அத்தை வாபஸ்லாம் அவங்க சீக்கிரம் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி நைஸாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மசாஜ் பண்ணிருக்கும்போது அப்படியே அந்த சுகத்தை அப்படியே உளறிடுறாங்க. இந்த மாதிரி விஜயாலாம் எப்படி வாபஸ் வாங்குவா, லாயர் தான் 2 லட்சம் கொடுத்தாங்கன்னு உளறிடுறாங்க அங்கே. இதை கேட்ட ரோஹிணியும் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க, இந்த 2 லட்சம் எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன்னா சிட்டிக்கு அவங்க 2 லட்சம் கொடுத்தே ஆகணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு இவங்க கிளம்புறாங்க. கிளம்புற கேப்பில் சிட்டி திரும்பவும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, எங்க ரோஹிணி இந்த பிஏ தாங்க மாட்டான் போல இருக்கு, இன்னும் கொண்டாத்துல செத்துடுற மாதிரி இருக்கான், எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் காசு கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து தப்பிப்பான், எனக்கு தெரிஞ்சு பிழைக்க மாட்டான் தான் நினைக்கிறேன், நம்மளே ஒரு ட்ரை தான் பண்ணணும்னு சொல்லி ரோஹிணி இன்னும் பயன்படுத்திடுறான். ரோஹிணிக்கும் அந்த பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா டிலேவே பண்ணாமல் நேராக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு விஜயாவை பார்க்குறாங்க. விஜயாவை பார்த்து, அத்தை நீங்கள் ரொம்ப கில்லாடியான ஆள், ஏன் ரோஹிணி இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கப்போ, அந்த கேஸ் ஒன்றுமே இல்லாத கேஸுக்கு போய் 2 லட்சம் வாங்கியிருக்கீங்க அத்தை, இது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னப்போ விஜயா ரொம்ப ஷாக்காக வராங்க. இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் ரோஹிணின்னொடனே, அதான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தேன், அப்போ அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி அவள் 2 லட்சம் காசு வாங்கிட்டு அந்த கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொன்னோடனே விஜயா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏய் நீ எதுக்கு அவங்ககிட்ட சொன்ன, அவள் பாரு என்கிட்ட வந்து கேட்குறா அப்படின்னு சொன்னோடனே அதை அந்த கோவத்தை வந்து ரோஹிணி கிட்ட காட்டல, நேராக அவங்க ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீன் நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க அந்த ஷோவில். அந்த சீன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி 2 லட்சம் காசை அவள் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி காசு பெருசாக போகிறா அப்படின்ற மாதிரி விஜயோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அதை சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ விஜயாவுக்கும் கொஞ்சம் சாந்தி அடைகிறாங்க. சரி ரோஹிணி ஏதோ சொன்னியே, ஏதோ பண்ண போகிறான்னு அந்த காசை சொன்ன உடனே அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லா ஃபைனான்ஸ் விடுவார், அவர்கிட்ட நீங்கள் காசை நம்பி கொடுத்தீங்கன்னா அதை டபுள் ட்ரிபிள் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காசு என்கிட்டயே இருக்கட்டுமே, அது எதுக்கு நான் தெரியாதவங்கிட்ட கொடுக்கணும்னு சொன்ன உடனே, அத்தை அந்த காசு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது எப்படியும் சீக்கிரமாக செலவாயிடும், அதான் அந்த காசு என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த 2 லட்ச ரூபாய் காசு எடுத்துகிட்டு சித்தியோட இதுக்கு போகிறாங்க. சிட்டி இடத்துக்கு போனோடனே அங்கே சிட்டியை பார்க்குறாங்க. சிட்டிக்கிட்ட காசு கொடுத்துட்டு அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி அவனை நான் பார்க்கலாமான்னு கேட்கும்போது, சரி ரோஹிணி போய் பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா அவன் அதே கண்டிஷனில் தான் அவன் நடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான்.
படுத்துட்டு இருக்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ இவனை காப்பாற்றணும், என்கிட்ட காசு வேறு இல்லை, இன்னும் இவன் காசு கேட்பான் போல இருக்குன்னு சொல்லி ரோஹிணியும் யோசிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. எப்படியும் அது செலவாகும்னு சொல்லி இவங்களுக்கும் தெரியுது. அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணி தொடரும்னு போடுறாங்க. இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன், அதாவது நாளைக்கான ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.